தேர்தல் வரப்போகுதுல்ல, அதனால டெல்லி தலைவர்கள்லாம் இனி அடிக்கடி தமிழ்நாட்டுல பார்க்கலாம். அப்படிதான் மதுரைக்கு வந்த மோடி திமுக கவர்மெண்ட்ட ஒரு புடி புடிச்சிட்டாரு. டபுள் என்ஜின் ஆட்சி தான் சூப்பர்னு சொல்லியிருக்காரு. இங்க ஊழல் நடக்குது அப்படி இப்படின்னு நீட்டி முழக்கி இருக்காரு. They gave bad roads, poor drainage and lack of waste management. They took Madurai to the bottom of national ranking in cleanliness. Even the DMK mayor of Madurai had to resign due to corruption. This is their model. Money for themselves. மதுரையை தரைமட்ட அளவிற்கு கொண்டு போனார்கள். ஊழல் காரணமாக மதுரை நகர மேயரே பதவியை துறக்க நேர்ந்தது. இதுதான் அவர்களுடைய மாடல். என்ன மாடல்? பணம் நமக்கு, பிரச்சனைகள் மக்களுக்கு. We hear of some crimes against women. Further, women are seeing their families destroyed by drug mafia and alcohol. நண்பர்களே, இன்று தமிழ்நாட்டின் பெண்கள் பெரும் பிரச்சனையில் சிக்கி இருக்கின்றார்கள். குற்றங்கள் அதிகரிக்கின்றன. ஒவ்வொரு நாளும் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கின்றன. மேலும் போதைப் பொருள் பெருங்குற்ற கும்பல், மாஃபியாக்கள் மற்றும் மதுபானத்தால் தங்களின் குடும்பங்கள் அழிக்கப்பட்டு வருவதை பெண்கள் கவனித்துக் கொண்டிருக்கின்றார்கள். மோடி பேசினத சும்மா விட்டுருவாங்களா? களத்துல இறங்கி முதலமைச்சரே கலாச்சிருக்காரு. லோக்கல் தலைவருங்க பேசினாலே முதலமைச்சர் மு க ஸ்டாலின் விட மாட்டாரு. பிரதமர் இப்படி எல்லாம் பேசினா சும்மா இருப்பாரா? டபுள் என்ஜின்ங்கிற உங்க டப்பா என்ஜின் ஓடுற மாநிலங்கள்ல தமிழ்நாடு மாதிரி ஒரு வளர்ச்சியா காட்ட முடியுமான்னு மோடிக்கே சவால் விட்டுருக்காரு. அது மட்டுமா சொன்னாரு, உங்க நெருக்கடி எல்லாம் தாண்டி ஆல்ரவுண்டரா தமிழ்நாடு வளர்ந்து இருக்குன்னு ஒரு புடி புடிச்சிட்டாரு. மோடி சொல்றது அம்புட்டும் பொய்ன்னு போட்டு தாக்கி இருக்காரு. கடந்த 5 ஆண்டு காலம் என்பது பெரும் பாய்ச்சலை கண்டிருக்கு. எல்லா துறைகளையும் ஆல்ரவுண்டரா உயர்ந்திருக்கிறோம். நாங்கள் இப்படி ஆல்ரவுண்டரா அடிச்சு ஆடுற காரணத்தினால தான் இந்தியாவிலே பொருளாதார வளர்ச்சியில் நம்பர் 1 மாநிலம் என்று தமிழ்நாடு அப்படின்னு ஒன்றிய பாஜக அரசு பாராட்டு சொல்லியிருக்கு. நம்பர் 1 மாநிலம் மட்டுமில்லை, இரட்டை இலக்க வளர்ச்சியை எட்டுன ஒன் அண்ட் ஒன்லி மாநிலமும் நம்முடைய தமிழ்நாடு தான். பொருளாதார வளர்ச்சியிலே மட்டுமில்லை, ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ்லையும் இந்தியாவின் முதன்மை மாநிலமாக தமிழ்நாடு என்பதுதான் எங்களுடைய பெருமைக்குரிய தனித்தன்மையாக விளங்கி கொண்டிருக்கிறது. இந்தியா முழுக்க பாஜக ஆளுகிற மாநிலங்களில், அதாவது டபுள் இன்ஜின்னு அவங்க சொல்கிற டப்பா இன்ஜின் ஓடுற மாநிலங்களில் இப்படி ஒரு வளர்ச்சியை காட்டிட முடியுமா? முடியவே முடியாது. அவங்க பண்ணுறதெல்லாம் வன்முறை, வெறுப்பு பேச்சு, பிற்போக்குவாதம். இதுக்கு அப்படியே நேர்மாறான முற்போக்கு அரசு எங்கள் திராவிட மாடல் அரசு. முக்கியமாக நீங்கள் நோட் பண்ண வேண்டியது, நாங்கள் பண்ண சாதனைகள் எல்லாம் ஒன்றிய அரசின் உதவி இல்லாமலே சாதிச்சு காட்டியிருக்கிறோம். இன்னும் சொல்ல போனால் அவங்களுடைய நெருக்கடிகளை மீறி சாதிச்சிருக்கிறோம்.